நான் பியூட்டிஃபைங் ஹோம் அருணா ரமேஷ் பேசுகிறேன். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் உருண்டை குழம்பு. இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி இட்லி பானையில் வச்சுருக்கோம். அரை அழாக்கு துவரம்பருப்பு, அரை அழாக்கு கடலைப்பருப்பு போட்டு மிக்சியில் வரமிளகா, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது போட்டு அரைச்சி இப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ குழம்பு தாளிக்க போகிறேன். குழம்புக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி விழுது, இஞ்சி பூண்டு விழுது, இதோ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கு, அப்புறம் புளி. ஃபஸ்ட்டு சோம்பு போடணுங்க. வெறும் சோம்பு தான், வேறு எதுவுமே தேவைப்படாது. நல்லா சோம்பு வெடித்த உடனே வெங்காயம், தக்காளி விழுது நல்லா வணக்கணும். வெங்காயம், தக்காளி விழுத நல்லா வணங்கினா தான் டேஸ்ட்டே உங்களுக்கு. உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கும். அதுலேயும் நம்ம உருண்டையிலையும் உப்பு போட்டு தான் வேக வைக்கணும். இப்போ நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போடணும். அப்படியே இந்த உருண்டைங்களையும் எடுத்து இதில் போட்டால் தான் உருண்டையிலையும் காரம் ஏறும், நல்லா ருசியாகவும் இருக்கும். 1/4 ஸ்பூன் அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாப் பொடி, காரம் போட்டுக்கோங்க. இந்த உருண்டை போடுறேன் பாருங்கள். நல்லா வணங்க விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அதுதாங்க டேஸ்ட்டு. வணங்கின உடனே புளி தண்ணி விடணும். நல்லா வணங்கட்டு புளி தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஏன்னா அந்த காரம் உள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறமா தேங்காய், இந்த புளி தண்ணி, புளி வாடை, மிளகாத்தூள் வாடை எல்லாம் போகணும். இது பாருங்கள், புளி தண்ணி விடுறேன். இது போன அப்புறம் கடைசியில் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா உருண்டை குழம்பு ரெடி. நான் இப்படி தான் வைப்பேன்.